இந்த கருத்தை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது சிலர் இவ்வாறும் கேட்கக்கூடும், சாய்பாபாவை இன்று கடவுளாக லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர் என்ன மரணித்து விட்டாரா? அவர் கடவுளாகத்தானே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வியாகவும் தெரியும். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அவர்கள் எதனையும் படைக்க முடியாது. ஒருத்தர் கடவுள் என்று சொன்னால் படைக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கணும். இப்ப சாய்பாபா கடவுள் என்று சொன்னால் அவருக்கு படைக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். மாறாக அவர்கள் படைக்கப்பட்டவர்களே என்று சொல்றான். அடுத்து அவ்வாறு அழைக்கப்படுபவர்கள் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர் அல்லர் என்று சொல்றான். இந்த வசனத்தை அரபி அகராதியின்படி நம்ம பார்த்தால், அரபி அகராதியின் அடிப்படையில் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதற்கு அரபியில் ஜிம்லா இஸ்மியா என்று சொல்வார்கள். அதாவது இது 3 காலங்களையும் குறிக்கும். நிகழ்காலத்தையும் குறிக்கும், இறந்த காலத்தையும் குறிக்கும், எதிர்காலத்தையும் குறிக்கும். 3 காலத்தின் அர்த்தத்தையும் கொண்டுள்ளது இந்த வசனம். அதாவது அவர்கள் மரணமடைவார்கள், யாரெல்லாம் கடவுளாக வழிபடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைவார்கள். மரணமடையக்கூடியவர்கள், மரணமடைந்து விட்டார்கள் என்று 3 காலங்களிலும் இதற்குரிய பொருளை கொள்ளலாம் என்பது இந்த வசனத்தின் அமைந்திருக்கின்ற நியதியை பார்த்து அரபி அகராதியின்படி நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் இல்லை என்று நாம் பொருள் கொண்டால், மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் முன்பும் இல்லை, இப்பொழுதும் இல்லை, இனியும் இருக்காது என 3 காலத்தையும் அது கொண்டதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு பொருள் கொண்டதாகத்தான் இந்த வசனமும் அமைந்திருக்கிறது. இந்த வசனத்தில் சாய்பாபா அவர்கள் கடவுள் என்றால் அவர்கள் எதனையும் படைக்கவில்லை, ஒன்று. இரண்டாவது, அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே இந்த 3 அடிப்படையிலும் அவர் கடவுள் இல்லை என்பதை மிக தெளிவான முறையில் இந்த வசனம் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. எனவே ஒரு வாதத்திற்காக அவர்கள் சாய்பாபா இன்னைக்கு கடவுள் என்று மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர் என்ன மரணித்து விட்டாரா என்று ஒரு வாதத்திற்காக கேட்கலாம். ஆனால் திருக்குர்ஆனில் இந்த வசனம் கையாளப்பட்டிருக்கின்ற அரபி அகராதியின்படி 3 காலங்களையும் இது குறிக்கும். எனவே அவர் மரணமடையக்கூடியவர், எனவே அவர் கடவுள் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவான முறையில் கூறியிருக்கிறான். எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று விண்ணில் வாழ்கிறார்கள், உயிரோடு வாழ்கிறார்கள், கடவுள் என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர் மரணமடைந்தவர் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார் என்று திருக்குர்ஆன் சாட்சி பகர்ந்திருக்கிறது. திருக்குர்ஆனை கூறுகிறது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அல்லாஹ் என்று வழிபட்டார்கள் என்று திருக்குர்ஆன் சாட்சி பகர்ந்திருக்கிறது. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொய்யான கடவுள் என்ற நிலையிலும் மரணமடைந்திருக்கிறார். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் 3 காலங்களை குறிக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக்கப்பட்டவர், எனவே அவர்கள் மரணித்து விட்டார்கள். இனி யாராவது கடவுளாக வழிபடப்படுகிறார் என்றால் அவரும் மரணிக்கக்கூடியவர். இப்போது யாராவது கடவுளாக தன்னை சொல்லிக்கொண்டு மக்கள் அவர்களை வணங்கி வருகிறார்கள் என்று சொன்னாலும் அவரும் மரணிக்கக்கூடியவர் என்று 3 காலகட்டத்தையும் இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவான முறையில் விளக்கி இருக்கிறது. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது பொருந்தாது என்று சொன்னால் இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு என்ன பொருள் கொள்ள முடியும்? சாய்பாபா அவர்களையும் கடவுளாக வணங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார், அவர்களையும் கடவுளாக கருத வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் யாரெல்லாம் கடவுளாக வழிபடப்படுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர்கள் அல்லர். அவர்கள் எதனையும் படைக்கவில்லை, மாறாக அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்ற கூற்றின்படி ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று உலகில் முதன்மையானவராக கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறார். எனவே அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனினுடைய இந்த வசனம் மிக தெளிவான முறையில் விளக்கி இருக்கிறது. மிக அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. இன்னொரு கருத்து மக்கள் கிட்ட இருந்து வருது. அது என்னன்னா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயற்கைக்கு மாற்றமான முறையில் தந்தையின்றி பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. எப்படி மற்ற மக்கள் எல்லாருமே தாய் தந்தை மூலமா பிறக்கிறாங்களோ, இவர் அப்படி இல்லாம இயற்கைக்கு மாற்றமா தந்தையின்றி பிறந்திருக்கிறார். இது அவர்களுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. அந்த சிறப்பு அம்சத்தின் காரணமாக அவர் இன்றும் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே அம்சத்தின் காரணமாக தான் அவர் மீண்டும் இந்த பூமியில் மரணிப்பார் என்று ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அதற்கு நம்மளுடைய விளக்கம் என்ன என்பதை தெளிவாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. தந்தையின்றி பிறந்திருக்கிறாரு, அதனால அவர் விண்ணில் வாழ்கிறாரு, மீண்டும் அவர் இறப்பாரு, அவருடைய இறப்பிலும் சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எடுத்து கேட்டீங்க. அன்பிற்குரியவர்களே, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது, இறப்பும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. எனவேதான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் அவருடைய பிறப்பை பற்றி மிக தெளிவான முறையிலே விளக்கி கூறினான். அது மட்டுமல்லாமல் அவருடைய இறப்பை பற்றியும் மிக தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறான். மக்கள் புரிந்து கொள்வதில் தான் அதில் தவறிழைத்திருக்கிறார்கள். தந்தையின்றி பிறந்தது ஒரு சிறப்பு அம்சம் என்று நாம் கொள்ள முடியாது. இது இயற்கைக்கு மாற்றமான ஒரு பிறப்பு என்றும் கேட்கிறார்கள் என்றும் சொன்னீங்க. ஆனால் இது இயற்கைக்கு மாற்றமானதும் அல்ல. இன்று விஞ்ஞானம் இதனை நிரூபித்திருக்கிறது. தந்தையின்றி பிறப்பது சாத்தியம் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. நம்ம பத்திரிகைகளிலும் பார்த்திருக்கிறோம். 6 வயது பெண் குழந்தை கருத்தரித்திருக்கிறாள், 8 வயது பெண் குழந்தை கருத்தரித்திருக்கிறாள். பிறக்கின்ற பொழுதே அந்த குழந்தையினுடைய வயிற்றில் ஒரு கரு இருந்தது என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விஞ்ஞானமும் இதற்கு ஆமோதித்திருக்கிறது. எங்கேயோ பாம்பு வெடிக்கும் போது இன்னொரு இடத்துல இருக்க பெண் கருத்தரித்ததையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பத்திரிகைகளில் பார்த்திருக்கிறோம். எனவே விஞ்ஞானத்திற்கு மாற்றமான முறையில் எதுவும் நிகழவில்லை. இவையெல்லாம் விஞ்ஞானத்திற்கு உட்பட்டு தான் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இது ஒரு சிறப்பு அம்சம் இல்லை, இயற்கைக்கு மாற்றமானது இல்லை என்பதை மிக தெளிவான முறையில நம்ம புரிந்து கொள்ளலாம். சயின்ஸ்ல இந்த ஆண் தொடர்பின்றி பிறக்கின்ற குழந்தை இருக்க, தந்தையின்றி பிறக்கின்ற குழந்தை, அதுக்கு பார்த்தனோடென்சிஸ் என்கின்ற ஒரு டேர்ம், ஒரு பதத்தையே உபயோகப்படுத்துகிறார்கள். விஞ்ஞானமும் இதற்கு சான்று பகர்ந்திருக்கிறது. எனவே இது ஒரு அபூர்வமான செய்தியாக நம்ம கொள்ள முடியாது. அடுத்து தந்தையின்றி பிறந்தாரு, அது சிறப்பம்சம் என்று சொன்னாலும் அவர் திரும்பி இறப்பாரே, அப்ப யார் தந்த என்கின்ற கேள்விகள் எல்லாம் பலவும் எழுவும். எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஒரு சிறப்புக்குரியதாக இருந்தது, அதனால் அவர் விண்ணில் வாழ்கின்றார், சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கிறார் என்று சொல்வது தவறானது. திருக்குர்ஆனுடைய கூற்றுக்கும் விஞ்ஞானத்திற்கும் எதிரானதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் தொடர்பாக விரிவான முறையில் நாம் கடந்த சில வாரங்களாக உங்கள் மத்தியிலே விவாதித்திருக்கிறோம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் இவ்வாறு எழுதுகிறார்கள். தோஃபாயே கோல்ட்வியா என்கின்ற புத்தகத்தில் எழுதுகிறார்கள், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையில் உயிரோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய எல்லா வாதங்களும் பொய்யானவை, எல்லா சான்றுகளும் வீணானவை. ஆனால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனின் பார்வையில்
இறந்து விட்டார் என்றால் நம் எதிரிகளின் கூற்று பொய்யானதாகும். தற்போது இடையில் இருப்பது திருக்குர்ஆனாகும் என்று கூறுகிறார்கள். எனவே நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று திருக்குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உடலோடு உயிரோடு வாழ்கிறார் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் எவராலும் எப்போதும் காட்ட இயலாது. எனவே நடுநிலையோடு இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். எந்த ஈசா இப்னு மரியம் இறங்குவார் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்களோ அந்த ஈசா இப்னு மரியம் நான் தான் என்று நான் கௌபத்துல்லாவிலும் நின்று சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். நான் கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே சிந்திக்க வேண்டியது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கடமை. எல்லா இறை தூதர்களை போன்றும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிநபர் என்ற நிலையிலும் மனிதன் என்ற நிலையிலும் பொய் கடவுள் என்ற நிலையிலும் இறை தூதர் என்ற நிலையிலும் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்து நாம் ஆதாரங்களை காட்டினோம். இந்த 4 நிலைகளிலும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் தெளிவான முறையில் பார்த்திருக்கிறீர்கள். எனவே இது குறித்து நீங்கள் சிந்தியுங்கள், தெளிவு பெறுங்கள் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. मदीयत 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 जिंदाबाद 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 जिंदा ओ पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत मदीयत मदीयत जिंदाबाद 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 जिंदा ओ पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत मदीयत मदीयत जिंदाबाद 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 जिंदा ओ पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत मदीयत मदीयत जिंदाबाद